Good morning to everyone. Welcome to Teaching Tutorials Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8ஆம் வகுப்பு கணித பாடத்துல முதல் பாடம் நம்பர்ஸ் எண்கள் அப்படிங்கிற பாடத்துல முதல் பயிற்சியில 9வது கணக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறு எண் சோடிகளை ஒப்பிடுக. ஒப்பிடுக அப்படினா என்ன? கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு விகிதமுறு எண்கள்ல எது பெருசு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எழுதணும். இது பெருசு இது சிறுசு அப்படிங்கறத எழுதணும். இப்போ நம்ம முதல் கணக்கு போலாம். முதல் கணக்கு பாருங்க. -11/5, -21/8. இதுல பகுதி ரெண்டுமே வேற வேற இருக்கு. இங்க 5 இருக்கு, இங்க 8 இருக்கு. முதல்ல இந்த ரெண்டு பகுதியையும் நம்ம ஒண்ணா மாத்தணும். ஒரே நம்பரா மாத்திட்டோம்னா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம ரெண்டுக்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சோம்னா மீச்சிமா 5, 8 ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இல்ல. அதனால ரெண்டையும் பெருக்கினா என்னதோ அதான் மீச்சிமா. 8 40. அப்போ -11/5 அப்படிங்கறத பகுதி என்னதான் மாத்தணும்? 40ஆ மாத்தணும். பகுதியை 40ஆ மாத்தணும்னா 5 எத்தனையால பெருக்கினா 40ஆ மாறும்? 8ஆல பெருக்கணும். மேலையும் கீழையும் பெருக்கணும். பகுதியும் பெருக்கணும், தொகுதியும் பெருக்கணும். அப்பதான் மதிப்பு மாறாது. பகுதியை மட்டும் பெருக்கிட்டோம்னா மதிப்பு மாறிடும். -11 × 8 எத்தனை? -88. இப்போ -21/8 இதுல என்ன செய்யணும் அப்படின்னா பகுதியை 40ஆ மாத்தணும். மாத்தியாச்சு. எத்தனையால பெருக்கினா மாறும்? 5ஆல. 8 × 5. அப்ப மேலே என்ன செய்யணும்? 5ஆல பெருக்கணும். 21 5 105 -105. இப்ப ரெண்டையும் பாருங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சா? இப்ப -88 தான் பெருசு, -105 சிறுசு. மைனஸ் வரும்போது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர், அதை மறந்துடக்கூடாது. இப்ப -88/40 இஸ் லெஸ் தென், இதுதான் இது கிரேட்டர் தென். இப்பதான் சொன்னேன் என்னது இது கிரேட்டர் தென் -105/40. ஆனா நம்மளோட கொடுத்துருக்க நம்பரு மேல இருக்கக்கூடிய இந்த நம்பரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை எழுதணும். -88/40 தானே பெருசு. அப்ப -11/5 இஸ் கிரேட்டர் தென் -21/8. முடிஞ்சுச்சா? இப்ப இதுல ரெண்டாவது கணக்கு பாருங்க. ரெண்டாவது என்ன இருக்கு? 3/-4, -1/2. இது சிம்பிளா இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம்? 3/-4 அப்படிங்கறத -3/4 எழுதி, எப்பவுமே இந்த மைனஸ் மேல இருக்க மாதிரியே பாத்துக்கணும். -1/2. ஓகேவா? இதுல கீழே 4 இருக்கு பகுதியில ஃபர்ஸ்ட் நம்பர்ல. ரெண்டாவது நம்பர்ல கீழே பகுதியில் என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. அதை ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? 4ஆ மாத்திடலாம். அப்போ -3/4, இப்ப -1/2 இருக்கா? இப்ப பகுதி தொகுதி ரெண்டையும் 2ஆல பெருக்கினாலே அது என்ன செஞ்சிடும்? பகுதி 4ஆ மாறிடும். நமக்கு தெரியும். -3/4, -2/4. இப்ப எது பெருசுன்னு பார்த்தாலே நமக்கு தெரியுதா? இந்த -2 தான் என்னது? பெருசு, -3 சிறுசு. அப்போ -2/4 இஸ் கிரேட்டர் தென் -3/4. அப்ப நம்ம கணக்குப்படி அவங்க கேட்டபடி எதுதான் பெருசு? ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் பெருசு. -1/2 இஸ் கிரேட்டர் தென் -3/4. ஓகேவா? கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? மூணாவது கணக்கு போகணும். மூணாவது கணக்கு என்னது? 2/3, 4/5. இதுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா 15. 2/3 இன்ட்டு பகுதியின் தொகுதி எத்தனையால பெருக்கணும்? 5ஆல. முதல் கணக்கு மாதிரியே தான் இது. மேல தொகுதியில பாருங்க, 2 10, 10/15. அடுத்து ரெண்டாவது உள்ள நம்பர் 4/5. இது எத்தனையால பெருக்கணும்? பகுதி 15 ஆகும். 3ஆல பெருக்கணும். கீழையும் 3, மேலையும் 3, 4 3 12. இப்ப பார்த்தாலும் நமக்கு சிம்பிளா தெரிஞ்சிச்சு. கீழே இருக்கக்கூடிய இந்த 4/5 தான் பெரிய நம்பர். இப்ப 2/3 இஸ் லெஸ் தென் 4/5. ஓகேவா? இப்படினாலும் எழுதலாம். நம்ம அந்த குறி போடுறதுல தான் இருக்கு. சரியா? 2/3 சின்ன நம்பருங்கிறதுனால இந்த பக்கம் சின்னதா இருக்கு. இந்த பக்கம் எது ஓப்பன்ல இருக்கோ அதுதான் என்னது? இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். 4/5 தான் என்னது? பெரிய நம்பர். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? 10வது கணக்கு போலாம். பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. இந்த கணக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க. மொத்தம் எத்தனை நம்பர்? 5 நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டுலயுமே. இப்ப எல்லாத்துலயும் இங்க கீழே பாருங்க பகுதி. இதுல 12, அடுத்து 8, அடுத்து 24, 9, -9, 36 இந்த மாதிரி இருக்கா? அப்போ பகுதி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரே நம்பரா மாத்தினா தான் நமக்கு
எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதலாம். உங்களுக்கு தெரியும்ல, ஏறு வரிசைன்னா என்ன? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறதுதான் என்னது ஏறு வரிசைங்கிறது. இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போறது. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல்ல மீச்சிமா கண்டுபிடிக்க போறோம். முதல் கணக்கு எழுதிக்கலாமா? முதல் கணக்கு -5/12 -11/8 -15/24 -7/-9 இருக்கா இந்த நம்பர். அப்போ அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், மேலையும் கீழே மைனஸ் இருக்கிறதுனால +7/9 12/36. இதுதான் முதல் கணக்கு. எடுத்து எழுதியாச்சு. இதில் நம்ம பகுதி எல்லாத்தையும் பாருங்க. 12, 8, 24, 9, 36 இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் மீச்சியமா கண்டுபிடிக்கணும். மீச்சியமா கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். 12, 8, 24, 9, 36 அப்படிங்கிறத போட்டு டானா மாதிரி இப்படி போட்டுடணும். போட்டுட்டு முதல்ல 2ஆல போடணும். 2ஆல போடும்போது 6 2 12, 4 2 8, 12 2 24, 9 2ஆல போகாது, அதனால அப்படியே எழுதணும். 36 என்னது 18 2 36. திரும்ப என்ன செய்யணும், 2ஆல போடணும். இப்படியே போட்டுட்டே இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் என்ன செய்யணும், 1 1ன்ட்டு வரணும். இப்போ 3 2 6, 2 4, 6 2 12, 9 போகாது, 9 2 18 போட்டாச்சா? இப்போ திரும்பவும் 2ஆல போடணும். 3 போகாது, அப்படியே போட்டணும். 2 போகும் 1, 6 3 2 6, 9 போகாது, திரும்பவும் 9 போகாது. இப்போ நமக்கு உள்ள இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. 3 3 9 9 பார்த்தாலே தெரியுது இது 3ஆல தான் போகும். 1 3 3 1 1 3 3. திரும்பவும் என்ன செய்யணும், 3ஆல போடணும். போடுங்க 1 1 1 1 1 எல்லாம் 1 வந்துருச்சா? இந்த மாதிரி பார்க்கறது பேர் தான் மீச்சிமா. இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. 2 2 2 3 3 இருக்கா? இது எல்லாத்தையும் பெருக்கணும். 2 × 2 × 2 × 3 × 3 இஸ் ஈக்குவல் டு 2 4 4 2 8 3 24 24 3 எத்தனை 72. இப்போ 72 தான் என்னது மீச்சிமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நம்பரையும் பகுதி 72 இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். -5/12 பகுதி 72 மாற்றினா எத்தனையால பெருக்கணும், 6 12 எத்தனை 72. அப்போ கீழே 6 மேலேயும் 6, 5 30 -30. முதல் நம்பர் மாற்றியாச்சா? அடுத்து ரெண்டாவது நம்பர் -11/8 பகுதி 72 மாற்றியாச்சா? அப்போ எத்தனை வரும், 9 8 72. 11 × 9 -99. அடுத்த நம்பர் -15/24 இன்ட்டு எத்தனையால பெருக்கணும், 72 கிடைக்கும் பகுதிக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கிட்டோம்னா என்ன கிடைச்சிரும், கீழே 72 கிடைக்கும், மேலே என்ன கிடைக்கும் -45. அது இந்த சைடில் எழுதுறேன். 7/9 7/9 எத்தனையால பெருக்குனா 72 கிடைக்கும், 8ஆல பெருக்கணும். 9 எத்தனையால பெருக்கணும், 8ஆல பெருக்கணும். மேலே 8ஆல பெருக்குனா 56/72. அடுத்து கடைசியில் உள்ள நம்பர் 36. இது ஈஸி. என்னது 36 2 72. அப்போ மேலே 24 கீழே 72. ரைட்டா? இப்போ இந்த இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் வலது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் பாருங்க. இது அடுத்த நம்பரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா பகுதி எல்லாமே என்ன இருக்குது, 72 72 இருக்குது. அப்போ நம்ம சிம்பிளாகவே எடுத்து எழுதிடலாம். எது முதல்ல நம்ம ஏறு வரிசை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நேரம் ஆன்சரே எழுதிடலாம். சரியா? ஏறு வரிசை முதல்ல ஏறு வரிசை எழுதுவோம். இங்கே பாருங்கள், இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். சின்ன நம்பர்னா மைனஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் சின்னது. அப்போ -99 தான் இருக்கிறதுலையே சின்ன நம்பர். -99 நேரங்க என்ன இருக்குது, -11/8. அப்போ -11/8 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அடுத்த ஏறு வரிசையில் அப்போ இது சின்ன நம்பர். இந்த மாதிரி என்ன செய்யணும், லெஸ் தென் சிம்பிள் இங்கே போட்டணும். அடுத்த சின்ன நம்பர் என்னதான் இருக்கும், -45/72. அப்போ என்ன செய்யணும், -15/24. அதுக்குள்ள நம்பரை எடுத்து எழுதணும். அதுக்கடுத்து பாருங்க, திரும்ப இன்னொரு என்ன செய்யுது, இன்னொரு மைனஸ் இருக்கு, -30/72. அப்போ அதுக்குள்ள நம்பர் என்னது, -5/12. அதுக்கடுத்த நம்பர் பாருங்க, இன்னும் 2 நம்பர் தான் மிச்சம் இருக்கு. அதில் என்ன செய்யணும், சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ 24/72. அப்போ 12/36. அடுத்து கடைசியில் இருக்க பெரிய நம்பர் எது, 7/9. ரைட்டா? இதுதான் ஏறு வரிசை. இறங்கு வரிசை என்ன செய்யணும், அப்படியே என்ன செஞ்சிடலாம், மாற்றி எழுதிடலாம். இருக்கிறதுல பெரிய நம்பர் எது, 7/9. இப்படி எழுதிட்டு என்ன செய்யணும், கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். அடுத்தது என்னது,
12/36. அடுத்தது -5/12. அடுத்தது -15/24. அடுத்து என்ன வரும்? -11/8. ரைட்டா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஏறு வரிசையிலையும் எழுதிட்டோம், இறங்கு வரிசையிலும் எழுதிட்டோமா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரெண்டாவது கணக்கு போக போகிறோம். ஓகேவா? இதை டெலீட் பண்ணிடுவோம். அடுத்து ரெண்டாவது கணக்கு போகலாம். ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -17/10 -7/5 0 -2/4 -19/20. நல்லா பாருங்க, எல்லாமே மைனஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதே மாதிரி போன கணக்கில் உள்ள மாதிரியே தான் செய்ய போகிறோம். இதில் மீச்சியமா பார்த்த உடனே தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய பெரிய நம்பர் என்னது? 20 இருக்கா? இதுதான் என்னது? மீச்சியமா. ஏன்னா 10 20 5 20 4 20 எல்லாமே இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே என்ன செய்யுது? 20 என்ன செய்யுது? காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? -17/10 இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பகுதியை 20 மாற்ற போகிறோம். மாற்றுறதுக்கு 2ஆல் பெருக்கணும். 17 2 34 -34. போன கணக்கில் செஞ்ச மாதிரி -7/5 5 20 மேலே என்ன செய்யணும்? 4ஆல் பெருக்கணும். 7 28 -28. இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா? அதை ஒன்றுமே செய்ய வேண்டாம், அப்படியே வச்சுருப்போம். அடுத்த நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நம்பருக்கு போயிடும். -2/4 இன்ட்டு 5ஆல் பெருக்கணும். 4 20. இதெல்லாம் நமக்கு ஈஸி. 2 10 -10. அது கடைசி நம்பர் என்னது? -19/20 இன்ட்டு 20 இன்ட்டு 1 தானே. அப்போ இதை என்ன செய்ய வேண்டாம்? 1ஆல் பெருக்கினாலே போதும், வேறு எந்த நம்பரும் பெருக்க வேண்டாம். இப்போ 0 மட்டும் என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றும் பெருக்க வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்க நம்பர் எல்லாமே என்னது? மைனஸில் இருக்குது. 0 வந்து இருக்கிறதுலே என்னது? அப்போ தான் பெரிய நம்பர் தான். நம்ம இப்போ என்ன செய்யலாம்? ஏறு வரிசையில் எழுதலாம். ஏறு வரிசைக்கு எது எழுதணும்? முதல்ல சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும். இருக்கிறதுலே சின்ன நம்பர் அப்படிங்கிறது மைனஸில் பெரிய நம்பர் தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்போ -34 தான் என்ன செய்யுது? இருக்கிறதுலையே சின்ன நம்பர். அப்போ -17/10 அதுக்குள்ள நம்பரை தான் எழுதணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது இப்போ இது 20ங்கிறத வச்சு எழுதக்கூடாது. நம்ம கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். இருக்கிறதே சின்ன நம்பர் எழுதியாச்சு. அடுத்த சின்ன நம்பர் எது? -28/20. அப்போ -7/5. அடுத்த சின்ன நம்பர் என்னது? -19/20. -19/20 அப்படி எழுதிடலாம். அடுத்த சின்ன நம்பரு -10/20. அப்போ -2/4. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் இருக்க பெரிய நம்பர் நம்ம சொல்லிட்டேன்னா கடைசியில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 0. ரைட். அடுத்து இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா இருக்கிறதுலே பெரிய நம்பரை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எழுதணும். இறங்கு வரிசை 0 is greater than -2/4 is greater than -19/20 is greater than -7/5 is greater than -17/10. இதானது ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதுறது. ஓகேவா? இப்போ இந்த பரீட்சையில் நம்ம 10 கணக்கையும் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த பயிற்சியில் வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.